தவறு செய்பவர்களை ஊக்கப்படுத்தும் தலைமையாகத்தான் திமுக தலைமை உள்ளது. முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேட்டி. அகில இந்திய குயவர் உரிமை கட்சி அனைத்து குயவர்கள் நல சங்கம் முதல் மாநில மாநாடு திருச்சி உழவர் சந்தையில் அகில இந்திய குயவர் உரிமை கட்சி தேசிய தலைவர் சாலை சாதியின் தலைமையில் நடைபெற்றது. இம்மாநாட்டில் அதிமுக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ராஜேந்திர பாலாஜி, விருதுநகர் மேற்கு மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் பெருமாள் பிச்சை ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இதில் அகில இந்திய குயவர் உரிமை கட்சி அனைத்து குயவர்கள் நல சங்கம் தேசிய தலைவர் சாலை சத்தியன், மாநில தலைவர் சாலை செல்வமணி, மாநில மாவட்ட நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, குயவர் சமுதாய மாநாட்டிலையா குலாளர் சமுதாய மக்கள் வைத்திருக்கின்ற கோரிக்கைகள் அத்தனையும் எடப்பாடியார் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது நிறைவேற்றி கொடுத்த கோரிக்கைகள் தான். திமுக ஆட்சியில் அவைகள் மறுக்கப்பட்டு அந்த திட்டங்கள் எல்லாம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அவர்கள் கோரிக்கை கேட்கின்ற மிகப்பெரிய கோரிக்கை மண்பானை செய்வதற்கு அவர்களுக்கு ஃப்ரீ பாஸ் கொடுக்க வேண்டும். அதெல்லாம் எடப்பாடியார் ஏற்கனவே தமிழ்நாடு முழுக்க அரசாணை வெளியிட்டு நடைமுறைப்படுத்தியிருந்தார். இன்றைக்கு அதெல்லாம் பணமாக விரயமாகிவிட்டது. அதை போன்ற நிகழ்வுகளை கேட்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் எடப்பாடியார் முதலமைச்சரானவுடன் நிச்சயமாக குலாளர் சமுதாய குயவர் சமுதாய மக்களுக்கு தேவையான திட்டங்களை இவருடைய கோரிக்கைகள் நிறைவேற்றி கொடுக்கப்படும். நிறைவேற்றி கொடுப்பார் எடப்பாடியார். அரசாணை இருந்துமே பணம் கேட்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அதை தடுக்கின்ற இடத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கம் அதிகாரிகள் அதை செய்யவில்லை. அதற்கு ஒரு பிடி மண் இன்னைக்கு பணமாகி போச்சு. இன்றைக்கி குலாளர் சமுதாய மக்கள் மண்பாண்டம் செய்வது தான் அவருடைய குலத்தொழில். அவர்கள் கலைநயமிக்கவர்கள், கலைஞர்கள். இன்றைக்கு அவர்களெல்லாம் கஷ்டப்படுகின்ற நிலைமைக்கு ஆயிருக்கான்னு சொன்னால் சிறுபான்மை சமுதாயமாக இருக்கிறார்கள். இவர்களை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை என்று திமுக அரசு நினைக்கிறது. நிச்சயமாக சிறுபான்மை பெரும்பான்மை என்று பாகுபாடு பார்க்காமல் அனைத்தரப்பு மக்களையும் இணைந்து பணியாற்றக்கூடிய முதலமைச்சராக பணியாற்றியவர் எடப்பாடியார். நிச்சயமாக அவர் ஆட்சிக்கு வந்தவுடன் நிச்சயமாக இவருடைய கோரிக்கைகள் நிறைவேற்றி கொடுப்பார். தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு? திருப்பூரில் 6 தீவிரவாதிகள் நீங்கள் டிவியில் கூட இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. தீவிரவாதிகளை கைது பண்ணி எடப்பாடியார் இன்னைக்கு பேசியிருக்காரு. அதிமுக ஆட்சியில் அங்கோ இங்கோ தவறு நடந்தால் கூட தவறுகள் உடனடியாக கண்டுபிடிக்கப்பட்டு கலைந்தெறியப்படும். ஆனால் திமுக ஆட்சி வந்துவிட்டால் அவையெல்லாம் மறைக்கப்படுகின்றது. திமுக ஆட்சியில் வன்முறை கலாச்சாரமாகிறது. சட்ட ஒழுங்கு கேள்விக்குறியாகிவிட்டது. இவையெல்லாம் தடுக்கப்பட வேண்டும், ஒடுக்கப்பட முடியும் சொன்னால் ஆட்சி மாற்றம் கட்டாயம் வேண்டும். அதிமுக ஆட்சி வேண்டும். அதெல்லாம் தவறான அணுகுமுறை. தமிழ்நாடு என்பது பூங்கா, அமைதி பூங்கா, ஒரு அற்புதமான அமைதியான நாடு. எல்லா சமுதாய மக்களும் எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் இணக்கமாக வாழ்கின்ற ஒரு புண்ணிய பூமி தமிழ்நாடு. இங்கே குழப்பத்தை விளைவிக்க வருகின்ற தீவிரவாதிகளாக இருந்தாலும் சரி, சமூக விரோதம் சரி, அவர்களை தடுக்கின்ற பணியை காவல்துறை கையில் வைத்திருக்கின்ற முதலமைச்சரும் ஆட்சியும் செய்ய வேண்டும். அதை செய்ய தவறியது திமுக ஆட்சி. ஆகவே திமுக ஆட்சி தார்மீக ரீதியாக சட்ட ஒழுங்கு பிரச்சனை நிறைவேற்றாத ஒரு காரணத்திற்காக இன்றைக்கு திமுக ஆட்சி மக்களால் வெறுக்கப்படுகின்ற ஒரு ஆட்சியாகத்தான் இருக்கிறது. திமுக தொடர்ந்து நிறைய ஊழல் நடந்துட்டு இருக்கு. இப்போ அமைச்சர் நேரு மேலே வழக்கு பதிவு செய்ய சொல்லியிருக்காங்க. அதில் ஐஏஎஸ் போலீஸ் அதிகாரிகள் சம்மந்தப்பட்டதா? இல்லை, அதை அதில் தான் அமலாக்கத்துறை சொல்லுது. அதில் ஐஏஎஸ் இருக்காங்க, ஐபிஎஸ் இருக்காங்க, காவல்துறை இருக்காங்க, எம்எல்ஏ இருக்காங்க, எம்பி இருக்காங்க, அமைச்சர் நேருவோட சம்மந்தப்பட்டவர் இருக்காங்கன்னு சொல்லி அமலாக்கத்துறை அவருடைய வாட்ஸ்அப் எல்லாத்தையும் எடுத்து தானே உச்சநீதிமன்றத்துக்கு கொடுத்து உச்சநீதிமன்றமே இன்றைக்கி வழக்கு பதிவு செய்ய சொல்லியிருக்கு. ஆனால் திமுக அரசு வழக்கு பதிவு செய்கிறதே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க கட்சிக்காரங்க தப்பு செஞ்சு அதை காப்பாற்ற பார்க்குறாங்க. கட்சிக்காரங்களை ஊக்கப்படுத்தலாம், ஆனால் தவறு செய்கிறதுக்கு ஊக்கப்படுத்தக்கூடாது. தவறு செய்கின்ற பணியை ஊக்கப்படுத்துகின்ற தலைமையாகத்தான் திமுக தலைமை இருக்கிறது. ஆகவே இந்த ஆட்சி மீது மக்களுக்கு வெறுப்பு வந்துவிட்டது. எங்கு பார்த்தாலும் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய பெருவாரியான மக்கள் இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துவிட்டார்கள். ஆகவே எடப்பாடி ஆட்சி வேண்டும். 4 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி, 10 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக அம்மாவுடைய ஆட்சி இருந்தது. அம்மா மறைவுக்கு பின்பு 4 ஆண்டு காலம் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தார். எங்கேயாவது மிகப்பெரிய ஒரு வன்முறை கலாச்சாரம் நடந்தது உண்டா? ஒரு சமூக அரசியல் நடந்து உண்டா? அப்படி நடந்திருந்தால் அவர் தப்பியது உண்டா? அவர் தப்புவதற்கு முதலமைச்சர் காரணமாக இருந்தாரா? அவர் எடப்பாடியார் போன்ற ஒரு நல்ல ஒரு தலைவன், ஒரு நல்ல கண்ணியமிக்க ஒரு வீரமான தேசியத்தையும் தெய்வீகத்தையும் நிலைநாட்டக்கூடிய ஒரு முதலமைச்சர் வர வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் விரும்புகிறார்கள். இந்த தேர்தல் அதற்கான தேர்தல். தேசியத்தை பாதுகாக்கக்கூடிய தேர்தல், தெய்வீகத்தை மதிக்கக்கூடிய தேர்தல். நல்ல ஆட்சி வர வேண்டும் என்று எண்ணுகின்ற மக்களுடைய கனவுகள் நனவாக்கக்கூடிய ஒரு தேர்தலாகத்தான் இந்த தேர்தல் அமையும். முடிவுகள் திமுகவுக்கு பாதமாகவும் அதிமுகவுக்கு சாதகமாகவும் எடப்பாடியாருக்கு சாதகமாகவும் அமையும்.